Hello friends, welcome to Sparkles channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் TNEA 2024ல உங்களோட கட் ஆஃப்க்கு என்ன ரேங்க் வரும் அண்ட் உங்களோட கட் ஆஃப்க்கு என்ன ரவுண்ட் வரும்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் உங்க கரெக்டான கட் ஆஃபை கால்குலேட் பண்ணலனா மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா என்ன கட் ஆஃப்னு வரும், நீங்க வந்து என்ன கட் ஆஃப் வருதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வந்து இந்த கவுன்சிலிங்ல வந்து 3 ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இதுல நீங்க ரவுண்ட் 1ல வரும்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 175ல இருந்து 200 குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த காலேஜ் வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டயர் 1 காலேஜஸ்ல வந்து கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணணும். அது எப்படி பண்ணணும், எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். அதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த 175ல இருந்து 200 வந்துச்சுன்னா நீங்க டயர் 1 காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஒரு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, ஒரு நல்ல பிளேஸ்மெண்டா இருக்க காலேஜா பார்த்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கெரியர் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 140ல இருந்து 175 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துருவாங்க. இங்க வந்து உங்களுக்கு டயர் 2 காலேஜஸ் வந்து கிடைக்கும். இதே நீங்க சிவில், மெக்கானிக்கல் அண்ட் செகண்டரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து டயர் 1 காலேஜஸே கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டயர் 2 காலேஜஸ் தான் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இந்த செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கடைசியா ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம், அவங்க எல்லா காலேஜஸும் எடுத்துட்டாங்கன்னா நாங்க என்ன எடுக்கிறது. இப்ப இந்த 77.5ல இருந்து இந்த 139.99 வரைக்கும் வந்து இவங்களுக்கு ரவுண்ட் 3ல வர சான்சஸ் இருக்கு. ப்ரெடிக்ஷன் இந்த வருஷம் அதுதான் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து இந்த டயர் 3 காலேஜஸ் அண்ட் டயர் 2 காலேஜஸ்ல கொஞ்சம் காலேஜஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த டயர் 2 காலேஜஸ்ல கொஞ்சம் காலேஜஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ் நீங்க வந்து கண்டிப்பா டார்கெட் பண்ணி இருக்கும். இப்ப நம்ம டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்லுவோம். இப்ப டயர் 1ல என்ன மாதிரியான காலேஜஸ் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா வருஷமும் வந்து அவங்களோட பாஸ் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், பிளஸ் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அண்ட் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டிஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த டயர் 1. டயர் 1ல எதெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, MIT, SSN, PSG இந்த மாதிரி ஒரு 15 to 20 காலேஜஸ் இருக்கு டோட்டலா நம்ம தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி டயர் 2லயும் வந்து ஒரு 35 to 40 காலேஜஸ் வரைக்கும் இருக்கு. டயர் 3ல நிறைய காலேஜஸ் இருக்கும், ஒரு 100 காலேஜஸ் இருக்கும். இப்படி என்னென்ன காலேஜஸ்ல என்னென்ன லிஸ்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கும் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களோட கட் ஆஃப்க்கு என்ன காலேஜஸ் தான் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். நீங்க தயவு செய்து மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் சீக்கிரமா போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாகும். எல்லாருக்கும் நல்ல காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ரொம்ப கட் ஆஃப் கம்மியா வரும், எனக்கு வந்து 100க்கு கீழே கட் ஆஃப் வரும் நீங்க நினைச்சீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணுங்க. இல்ல ஓரளவுக்கு நான் டீசெண்டா எடுப்பேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ல இயர்லி ஒரு 27,000 வந்து ஃபீஸ்ல மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து நிறையவே கிடைக்கும். நீங்க இதே மேனேஜ்மெண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கிடையாது, ஸ்காலர்ஷிப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால வெயிட் பண்ணி நீங்க கவுன்சிலிங்கே அட்டென்ட் பண்ணுங்க. அதே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால நீங்க இந்த கவர்மெண்ட் கோட்டா, இந்த TNEA கவுன்சிலிங் வந்து ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதும் நம்ம உங்களுக்கு நிறைய வீடியோஸ், வரக்கூடிய வீடியோஸும் சொல்லும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பையும் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுப்போம். நம்மளோட வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்ன்ற ப்ரெடிக்ஷனும் இருக்கும். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.